ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்க தமிழன் மினிட். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம எப்போவுமே விளாட்ற பிஆர் மேட்ச்சுக்கும் இந்த மேட்ச்சுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது என்னன்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஆயெல்லாம் ரொம்ப ரோல் ஆகுது இன்றைக்கி. ஏன்டா இவ்வளோ ஸ்லோ மோஷனில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அது நேரத்தை சொல்லணுண்டா, இன்றைக்கி சொல்லாதான்னு சொல்லுவீங்க. பரவாயில்லைங்க, நான் நேற்றுனா வீடியோ போட முடியல, அதனால தான் ஒரு ஷார்ட்ஸை போட்டேன். இன்றைக்கி நான் இது இன்றைக்கி தான் வீடியோ ரெடி பண்ணேன். ஓகேவா, நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்த அந்த ஷார்ட்ஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, எதுக்குடா 5/249 பின்னாடியே போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் லைவ் போடுறாரு, அதனால தான் அவர் பின்னாடியே போயிட்டுருக்கேன் பேக்கப் கொடுக்குறதுக்கு. அப்புறம் இவருக்கு பைசன் ரொம்ப பிடிக்கும், அதனால் பைசன் கொடுக்காதான் இவர் பின்னாடி அலைஞ்சிட்ருக்கேன். பைசன் எடுத்துக்கோ ப்ரோ அப்படின்ட்டு பார்த்தா எடுக்கலை. சரின்ட்டு பைசன் எடுத்துட்டு நான் கிளம்பினேன். ஓகே, இதெல்லாம் என்னது? புது அளவுக்கூடாதா ப்ரோ? இந்தா ப்ரோ பைசன் வச்சுக்கோ ப்ரோ அப்படின்ட்டு பைசனை கொடுத்து நான் ஸ்கேர் எடுத்துட்டேன். பார்த்தா பைசன் எடுக்கலை. போங்க ப்ரோ அப்படின்ட்டு நானே பைசன் வச்சுக்கிட்டேன். சும்மா சொன்னேன், இன்னமும் நான் ட்ரை பண்ணுற பைசனை கொடுக்குறது தான். ஓகே வாங்க, அப்படியே சைடில் இழுத்துடலாம். நான் இங்கே இறங்கிட்டு பார்த்தா இந்த இடத்துல ஒன்று நடக்கும் பாருங்கள். இவங்க 1200 இப்படி எடுத்துன்னு போய் இதை எடுத்துகிட்டு நம்மளோட அப்கிரேட் பண்ணிட்டு இப்படி போய் நிற்கணும். இந்தா ப்ரோ பைசனை. அட பாவீங்களா, வந்துட்டு பைசன் கொடுக்க பார்ப்பேன் நான், இல்லை பார்ப்பேன். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் மட்டும் அதெல்லாம் பண்ணலாம் நான் அழுவேன், வீடியோ போட மாட்டேன். சும்மா சொன்னேன், என் வீடியோக்கு யார் கேட்க போகிறா, இருந்தாலும் நான் வீடியோ போடுவேன். எனக்கு மோட்டிஃபிகேஷன் கொடுப்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னடா இத்தனை சிப்பிக்கெலாம் போடுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் போடு. எங்கடா இருக்கான், எங்கே இருக்கானே தெரியலையே. போடு. 2 நாள் கஷ்டங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள், அது தாங்கவே முடியாது. என்னடா சம்பவம்னு கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், காயின் இருக்கா, நார்மல் ரிவ்யூவாக 2 பேரையும் போடலாம், இல்லைன்னா ஒரு சூப்பர் ரிவ்யூ நார்மல் ரிவ்யூன்னு போடலாம். இந்த நாய் ரிவ்யூவே பண்ணாமல் போயிடும் போரிக்கு பாய. அதுக்கப்புறம் யாருமே என்ன ரிவ்யூ பண்ண மாட்டேங்க. இந்த நாயை மட்டும் இன்னும் ரிவ்யூ பண்ணவே மாட்டேன், இந்த 1ஆம் நம்பரை. ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் லாஸ்ட்டில் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். மைக் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் ஒரு வித்தியாசம் இருக்குது, லாஸ்ட் ஜோனில் ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம நார்மலாக ப்ளே பண்ணிகிட்ருக்க, நம்ம இப்போ ப்ளே பண்ணுற மேட்ச்சுக்கும் அப்புறம் நம்ம ப்ளே பண்ணி வீடியோ போட்டிருக்க மேட்ச்சுக்கும். ஓகேவா ப்ரோ? நீ தான் ப்ரோ எப்போவுமே கெத்து, நீ தான் ப்ரோ, நம்ம தான் ப்ரோ, அவனை அடி ப்ரோ. என்ன ப்ரோ 41? ஓகே ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. நான் அவனே ஹெல்ப் மீ கேட்டேன், அதான் அதுவே பண்ண முடியாதுன்ட்டான். அவன்லாம் சொல்லலை கைஸ். இப்போ பாருங்க. ஓகே, இது என்ன கண்ணு கேட்டிங்கன்னா RGS 15 ஓகேவா? போடு, அடி ப்ரோ போடு தக்காளி. நான் குஷ்ட ப்ரோ, கெத்து ப்ரோ, கில்லடு ப்ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு கில் எடுத்தாரு. ஓகே வாங்க, ஓட ப்ரோ டெக்னிக். ஓகே இருங்க, அப்படியே நான் இதை லூட் அடிச்சிட்ருக்கேன். நான் இல்லை, அவரு அடிச்சிட்ருக்காரு. ஓகே, அவர் லூட் அடித்ததுக்கப்புறம் அப்படியே போகிறாரு நண்பா. ஆனால் இந்த மாதிரி பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நண்பா. இங்கே பாருங்க, ஜோனில் போய் ரிவே பண்ணுறாரு. எத்தனை டேமேஜ் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜே உள்ளலை. இதெல்லாம் நாங்களே பண்ணுவோண்டா இந்த ஜோன்லன்னு கேட்காதீங்க. ஆனால் ஜோனில் போய் ரிவே பண்ண மனசு வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துல 5/2 சொன்னதாங்க என்னால் தாங்க முடியல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் ப்ரோ இப்படி அடிக்க தெரியாதவனெல்லாம் ரிவே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் கைஸ். ஜோனுக்குள்ளே போய் லூட் அடிக்கிறான், ஆனால் இவனுக்கு எனிமையை தான் அடிக்க தெரில, ரிவே பண்ண தெரிலன்னு சொன்னோடனே காயின் வச்சுட்டு நம்ம ரிவே பண்ணிட்டேன். இது ப்ரோ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவல்ல, நீ பேசின பேச்சுக்கு உன்னை வச்சுக்கிறேன் ப்ரோ ஒரு நாள் அப்படின்ட்டு நானே அப்படியே போய் எடுத்துட்டு வந்தேன். பார்த்தா எனிமி காமிக்கிது. எங்கடான்னு கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிறேன்,
இப்படி போயிட்டுருப்பேன்னா திடீர்னு எனிமி காமிக்குங்க. நான் இப்படி ஏறி இப்படி போயிட்டுருப்பேன், திடீர்னு எனிமி காமிக்கும். ஏடா இன்னும் காமிக்கலை அப்படின்னு கேட்காதீங்க. இப்படி இறங்கி போவேன். இருங்க, மேப்பில் பாருங்கள் காமிக்குதா ரெட் கலரில். நான் யூஎம்பி எடுத்துருவேன். மேலே காமிக்குதுன்னு பார்த்தா இங்கே இருக்கான். சாவு போன மேட்ச் இவன் கனெக்ட் ஆனாங்க, பூய் அடிச்சிட்டான். செத்துப்போ, அவன் அடிச்சாச்சு. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல, பிடிக்கும் தான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என் என்னடாச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதுமலே என் சேனலை பிடிக்கும்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா சொன்னாங்க. அப்புறம் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்காக ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டு, பிடிக்கலனா ரெட் கலர் ஹார்ட்டு, பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஹார்ட்டை போட்டு எதுக்கு பிடிச்சுன்னா அந்த ரீசனை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு அது ஏன் பிடிக்கலன்ட்டு அதோ ஒரு ரீசனை போடுங்க. ஓகே, நானும் இவர் பின்னாடி தாங்க அலைஞ்சேன். ஓகே, இதுங்க என்னாச்சுடா ஏன்டா இருங்கன்னீங்கன்னா சும்மா சரி வாங்க ரஞ்சித் டேஷ் 249 பேக்கப் கொடுக்க போகிறோம். எப்போவுமே பேக்கப் கொடுத்ததில்ல, அதனால் இன்றைக்கி அவர் லைவ் போடுறாரு, அதனால தான் பேக்கப் கொடுத்துட்ருக்கேன். நாங்களும் போகிறோம் போயிட்டே தாங்க இருக்கோம். சரி, இப்போ எதுக்கடா அவர்கிட்ட குத்திட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட 1200 டாக்கனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேறாருங்க. ப்ரோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து தெரியுமா, டாக்கனை கொடு ப்ரோ அப்படின்னு நானும் தாங்க அவர் பின்னாடியே அலைகிறேன். எப்போ நான் டாக்கன் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். ப்ரோ என் டாக்கன் கொடு ப்ரோ, 1200 டாக்கன் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படிலாம் பண்ணுற? அப்புறம் பார்த்தோன்னா ஓகே, அப்புறம் வச்சுக்கலாம் இவரை. சரி, வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ எதுக்குடா இதோட 3வது வாட்டி கேட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ லாஸ்ட்டில் மட்டும்தான் கேட்குறேன், அதுதான் நடுவில் கேட்குறேன். ஓகேவா? ஓகே வாங்க. லூட் அடிச்சுட்டு இருக்கான் பாரு, அதனால இப்படி ஓட்டுறாரு. இப்படி போனால் அடுத்த வருஷம் போக வேண்டியதான். ப்ரோ என்ன ப்ரோ நீ இரு ப்ரோ, நான் கிளம்புறேன். போடு, வண்டி கவுந்துருச்சு. அவர் இருக்க வரைக்கும் இப்போ வந்தாருன்னா இன்டர்க்கெல்லாம் ஓசி போட்டுருவாரு. அப்படியே நாங்கள் இவனை அடிச்சிட்டோம். அங்கே ஜோனுக்குள்ளே ஒருத்தன் நாங்கள் அவனை பாஞ்சு போய் பதற விட்டோம். அவனை அப்படியே பதற விட்டு நான் வாட்டுக்கு போனேங்க. இப்போ லூட்னா விட்ருவோமா, நம்ம லூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் ஸ்கேர் 3 சிப்பு எடுத்துட வேண்டியதான்னு பார்த்தா போயிடுச்சு. இப்போ ரஞ்சித் டேஷ் 249 ஸ்கேரே எடுப்பா 3 சிப்பில் இருந்தா. அப்படியே நான் இங்கே வந்துட்டேங்க. இங்கே வந்துட்டு பார்த்தா இப்படி தான் இருக்குது. இடமே சூப்பராக இருக்குல்ல. ஓகே வாங்க இப்படியே போகலாம். நான் காயின் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் யார் ரிவே பண்ணணும், நான் தானே. எதுக்குடா ஃபேக்ட்ரி கிட்டேருந்து வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க வந்துட்டேன். ஜீப் எடுத்துட்டு திரும்ப ஃபேக்ட்ரி போனால் ஒரு எனிமி இவனை அப்படியே கொளுத்திட்டு பார்த்தா க்ளூவால் போட்டான். நாங்களும் அவங்க அடிக்க போனோம். இந்த சோலா பீஸை விடாதீங்களாடே புரிஞ்சிடும். ஏன்னா இவங்க பேக்கப் அடிக்கிறாங்க, கன்ஃபார்ம் இவங்க சோலோ பீஸ் தான் அப்படின்ட்டு நாங்களும் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை தப்பிச்சு போயிட்டான், அவனை விடாதீங்க. என்னடா வயசுது, நான் இப்போ 2த்துலேயுமே ரீலோட் பண்ணாமல் வச்சுட்டேன். ஓகே வாங்க அப்படியே வாங்கலாம் வாங்கலா தெரியல. அவனை இன்னைக்கு முடிக்கணும். ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க ப்ரோ? கற்றுக்கிங்களா? சூப்பர் ப்ரோ, நான் போய் ரிவே பண்ணுறேன். அந்த இடத்துக்கு ஜோன் வந்துருச்சேடான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க வந்துடுச்சு. அது முன்னாடி வந்துடுச்சு, இப்போ ஜோன் பின்னாடி போயிடுச்சு. அது காரணம் என்ன, நான் எல்லாத்தையும் வச்சல சுற்றி கட் பண்ணி வச்சேன்னா எல்லாமே மாறிடுச்சு. இந்த 2 தான் மாறிச்சு, ஆனால் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. 3 இது மாறிடுச்சு, அதனால் வைக்க முடியல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாங்களும் க்ளூவாலாம் உடச்சி அடிக்க ஆரம்பிச்சோம். பார்த்தா ரஞ்சித் டேஷ் 249 செத்துட்டாரு. க்ளூவால் பண்ணிட்டு பார்த்தா இங்கே ஒருத்தன் திரும்ப இங்கே வந்துட்டான். எத்தனை தாட்டிடா ஃபேக்ட்ரியிலே இருப்பீங்க அப்படின்ட்டு ஃபேக்ட்ரியில் இருக்க அவனை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போர்ட்டலை போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ப்ரோ வா ப்ரோ, போர்ட்டல் போகலாம் ப்ரோ, அங்கே இருக்கிறவன்ட்டு சீக்கிரம் போகலாம் ப்ரோ. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், அப்படியே இரு ப்ரோ அப்படின்ட்டு. நீ சொன்னால் தான் கேட்க மாட்டேன் ப்ரோ, நான் கிளம்புறேன் ப்ரோ அப்படின்ட்டு நான் போர்ட்டில் போட்டு கிளம்பினேன். அப்படி இருக்கணும். இன்னும் ப்ரோ அங்கே போயிட்ட கெத்து தான் போல இவர். ஓகே வாங்க.
அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வந்து சேருமா? பரவாயில்ல, வந்து சேருன்னே சொல்லலாம். வந்து சேரும். ஓகே, வந்து சேரும். அங்கே அப்படியே மேலே போய் ப்ரோ ட்ரீட்மெண்ட் டேமேஜ் எடுக்கலாம்னு கூப்பிட்டாரு. நானும் வந்துட்டேன். ஓகே, அவர்கிட்ட லேண்ட்மிங் கிரனேட் இல்லைன்னாரு. அது இல்லாமல் எப்படி ப்ரோ ட்ரீட்மெண்ட் டேமேஜ் எடுக்கன்னு பார்த்தா திடீர்னு ப்ரோ கிரனேட் ஒன்றே இருக்குது ப்ரோன்ட்டாரு. கரெக்டாக போடு ப்ரோ அப்படின்ட்டு உள்ளே போ ப்ரோன்னு சொல்லிட்டாரு. நானும் கரெக்டாக கிரனேட் கிட்ட போய் நின்ட்டேன். பார்த்தா சாகலை. எப்பட்றா ஏங்க இவனை சோலோ டேர் போடுறான். 5+249 பார்த்துட்டாரு. நான் இன்னும் பார்க்கல. நான் இதை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவர் சொன்னார், ப்ரோ ஒரு எனிமி எப்போ வேணால் முடிச்சுக்கலாம் ப்ரோ, சோலோ டேர் எவனா போடுறான் ப்ரோ அப்படின்னு சொன்னார். வருங்க சோலோ டேராடா போடுற நாயை அப்படின்ட்டு டீமில் இருக்க 2 பேருமே ஓடி போயிட்டோம். பார்த்தா சைட்லேருந்தே ஒருத்தனுக்கு நாங்கள் கொஞ்சோண்டு டேமேஜ் கொடுத்தோங்க. கிளாக் டவர் போகவே விட மாட்டாங்க எங்களை இவன். ஐயோ அப்படின்ட்டு நானும் மெடிக்கெட் போட்டேன். அளவுக்கு போகிற ஓட்டு சரி வாங்க அப்படியே கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு க்ளூவால் போட்டேன். அப்பா இப்படியே மெடிக்கெட் சுற்றின்னு நாங்கள் அடுக்கிறேன். அப்படியே ஓடிடலாம். நானும் ஓடிட்டு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது. பார்த்தா க்ளூவால் உடைய போதுங்க. நானும் டக்குன்னு இங்கே விட்டு அப்படியே கிளாக் டவருக்குள்ளே என்ட்ரி ஆகிடணும். பார்த்தா அவன் ஜோனுக்குள்ளே இருக்கான். இந்த ஜோனுக்குள்ளே போய் அவனை அடிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். பார்த்தா 5+249 கீழே குதிச்சிட்டாரு. நானும் கீழே குதிச்சிட்டேன். அவர் மேலே போனார். இதுக்கு நான் அங்கேருந்து கீழே குதிக்காமல் ஒரேடியாக மேலே போயிருப்பேன். ப்ரோ கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ அப்படின்ட்டு சோலோ பீஸ் அடிச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்தா ரிவைவ் பண்ணி விட்டாங்க ஸ்குவாடை. அதனால் நாக் ஆகிட்டான். அட பாவி பயலை, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பாருங்கள் ஆட்டத்தை மட்டும். இனிமேல் தாங்க ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஒரு 3 பேர் வானத்துலேருந்து இறங்குவானுங்க. 5+249 தான் சொல்லுவார், ப்ரோ இறங்குறானுங்க ப்ரோ வானத்துலேருந்து அப்படின்னு சொன்ன உடனே சும்மா இறங்குறவனுங்கெல்லாம் விடாமல் பிச்சு பெடல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல தான் க்ளோவாலே இல்லையே அப்படின்ட்டு நான் கன்னை ரீலோட் பண்ணிட்டு பார்த்தா இங்கே ஒரு புல்லு போட்ட பல்லு வாங்கியிருக்காங்க. நானும் நல்லா அடிச்சுட்டு கன்னை ரீலோட் பண்ணிட்டேன். வாடா வா எவன்டா முடிச்சவன். ஓகே காய்ஸ் பாயா.